சன் டிவில ஆனந்தராகம் சீரியலை விட்டு திடீர்னு நடிகை ஸ்வேதா அவர்கள் விலகுனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் விலகுனாங்க, என்னாச்சு அப்படின்னு எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ அவங்க ஏன் விலகுனாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா அழகு சுந்தரம் கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகர் அழகப்பன் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல்கள்ல இப்போ ஆனந்தராகம் சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்போ ரெஸ்பான்ஸ் கம்மி ஆகிருக்கு. இந்த காரணத்துக்காகவே டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல ரொம்பவே டவுன் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் டிஆர்பி கம்மியா போனாலும் இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல இருந்தே முக்கியத்துவம் இருக்கும். குறிப்பா மெயின் ஹீரோ மற்றும் ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வசுந்தரா, அபி, கிரிஜா, கதிர் இவங்களோட கேரக்டருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த நிலையில ஹீரோயின் ஈஸ்வரி தங்கச்சியான அபி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஸ்வேதா அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு எதுவுமே சொல்லாம விலகிட்டாங்க. அவங்க சீரியலை விட்டு ஏன் விலகுனாங்க அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இத பத்தி அழகு சுந்தரம் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் அழகப்பன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அபிமா சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் ரொம்ப நல்ல பொண்ணு. அபிமா சீரியல்ல தான் வாய் பேச முடியாம நடிக்குது, ஆனா செட்ல அவங்களால பேசாம இருக்கவே முடியாது. அபிமா பண்ற குறும்புக்கு செட்டே அளப்பறையா இருக்கும். நாங்க எல்லாரும் ஸ்வேதாவை அவங்கள ரியல் நேம சொல்லவே மாட்டோம், அபிமானு தான் அவங்கள சொல்லி கூப்பிடுவோம். எங்க செட்டோட செல்ல பிள்ளை அவங்க. எல்லார் கூடயும் நல்ல அன்பா பண்பா இருப்பாங்க. ஆனா அவங்க சீரியலை விட்டு போறாங்கன்னா காரணம் அன்னைக்கு நடந்த சில மனஸ்தாபங்கள் மட்டும்தான். மேலும் சீரியல்ல நடிக்கும் போது சில விஷயங்கள் விருப்பம் இல்லைனாலும் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும். அந்த மாதிரி தான் அபிக்கு நடந்தது. சில விஷயங்கள் அபிக்கு விருப்பமே இல்லாம நடந்தது. அது அபிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனாலதான் விலகி இருக்கலாம் அப்படின்னு சில மறைமுகமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிமா அடுத்து என்ன பண்ணாலும் என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் அழகப்பன் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நடிகை ஸ்வேதா அவர்கள் சீரியலை விட்டு விலகினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.